வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். லோக்சபா தேர்தல் முடிவுகள் எல்லாமே அரசாங்கம் பதவியேற்று அமைச்சர்களினுடைய இலாக்காக்கள்லாம் ஒதுக்கப்பட்டு வேலைகள் நடந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் அடுத்தடுத்த எலெக்ஷன் அப்படின்றது 3 மாநில தேர்தல் அடுத்தது வரப்போகுது. மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் இந்த 3 மாநிலங்களுக்கு தேர்தல் வரப்போகுது. மகாராஷ்டிரா அண்டு ஹரியானாவுக்கு அக்டோபர் நவம்பரில் தேர்தல் வரும். ஜார்க்கண்டுக்கு ஜனவரி மாதத்தில் நம்ம தேர்தல் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த நேரத்தில் ஹரியானா மாநிலத்தில் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது. இன்றைக்கி டேட்டில் தேர்தல் நடந்தது அப்படின்னா யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு முடிவு ஒன்று வந்திருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹரியானா மாநிலத்தை பொறுத்த மட்டும் மொத்தமாக 90 தொகுதிகள் இருக்குது. இதில் 46 தொகுதிகளை பெறுபவர் வெற்றி பெறுவார். அவர் தான் மெஜாரிட்டியை பெறுவார். ஸோ இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா 3 தொகுதி காலியாக இருக்குது. ஸோ ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான என்டிஏ கூட்டணி தற்பொழுது 44 சீட்ஸ் கைப்பற்றி இருக்கிறாங்க. பிஜேபி 42 இடங்களையும், ஹெச்எல்பி பார்ட்டி ஒரு இடங்களையும், சுயேட்சை ஒரு இடத்தையும் கைப்பற்றி இருக்கிறாங்க. எதிர்கட்சின்னு பார்த்தோம்னா 2 அணியாக இருக்கிறாங்க. அஃபிஷியல் ஆப்போசிஷன் பார்ட்டியாக இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 28 சீட்டும், இண்டிபெண்ட் சுயேட்சை ஒரு 4 பேரும் இருக்கிறாங்க. மொத்தமாக 32 பேர் ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறாங்க. இன்னொரு எதிர்கட்சி இருக்கிறாங்க. அவங்க ஜேஜேபி இந்த கட்சி 10 எம்எல்ஏக்களையும், ஐஎன்எல்டி இந்த கட்சி ஒரு எம்எல்ஏவும் வச்சுருக்கிறாங்க. இவங்க ஒரு 11 பேர் தனி அணியாக இருக்கிறாங்க. ஸோ இப்படியாக 90 தொகுதிகளில் 3 தொகுதிகள் காலியாக இருக்குது. 44 எம்எல்ஏக்களோட 44 சீட்டோட பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான என்டிஏயினுடைய அரசாங்கம் அங்கே நடந்துட்டுருக்குது. ஸோ மாநிலத்தினுடைய முதல்வராக நியாப் சிங் தற்பொழுது இருக்கிறாரு. ஸோ இவருக்கு முன்னாடி கடந்த 10 ஆண்டா 2014 தொடர்ந்து 2 முறை 10 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் இருக்குது. மனோகர்லால் கட்டார் முதல்வராக இருந்திருக்கிறாரு. தற்பொழுது நயாப் சிங் சைனி அவர் இப்போ முதல்வராக இருக்கிறாரு. அதற்கு முன்னாடி 10 வருடம் காங்கிரஸினுடைய ஆட்சி நடந்திருக்குது. அதற்கு முன்னாடி 99 2005 வரைக்கும் அந்த 5 ஆண்டு காலத்தில் லோக்தள் கட்சி ஆண்டிருக்கிறாங்க. ஸோ ஒரு 10 ஆண்டு காங்கிரஸும் அடுத்த 10 ஆண்டு பிஜேபியும் ஆண்டிருக்கிறாங்க. இப்போ அடுத்தது அக்டோபர் நவம்பரில் இங்கே தேர்தல் வரப்போகுது. ஸோ தேர்தல் இன்னைக்கு டேட்டில் நடந்தது அப்படின்னா யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த கருத்து கணிப்பை போல் ட்ராக்கர் அப்படின்ற அமைப்பு எடுத்திருக்கிறாங்க. இந்த சர்வே மே 5 ஜூன் 15 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எடுத்திருக்கிறாங்க. சாம்பிள் சைஸ்ன்னு பார்த்தோம்னா 1,25,451 பேர்கிட்ட சாம்பிள்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இவர்களினுடைய கருத்து கணிப்பு படி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வாக்கு சதவீதத்தை நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் சீட்டுக்குள்ளே போகலாம். பிஜேபிக்கு 31% வாக்குகளும், காங்கிரஸுக்கு 43% வாக்குகளும், ஜேஜேபி ஜனநாயக் ஜனதா பார்ட்டி இந்த கட்சிக்கு 11% வாக்குகளும், ஆம் ஆத்மிக்கு 1% வாக்குகளும், மற்றவர்கள் 14% வாக்குகளை பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சீட்டாக கன்வெர்ட் ஆகும் பொழுது பிஜேபி 19 25 சீட்டுகளையும், காங்கிரஸ் 49 59 இடங்களையும், ஜேஜேபி 3 5 இடங்களையும், ஆம் ஆத்மி பார்ட்டி 0 1 இடத்தையும், மற்றவர்கள் 3 6 இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. போல் ட்ராக்கர் இவர்களினுடைய கருத்து கணிப்புப்படி பார்த்தோம் அப்படின்னா 90 இடங்களை கொண்டிருக்கக்கூடிய ஹரியானா சட்டமன்றத்தில் 49 59 இடங்கள் வரைக்கும் பெற்று தனி மெஜாரிட்டியோட காங்கிரஸ் ஆட்சியை பிடிப்பார்கள். தற்பொழுதைய நிலவரப்படி இன்றைக்கு தேதியில் தேர்தல் நடந்தது அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சி அங்கே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 10 வருட பிஜேபி ஆட்சிக்கு அப்புறமா காங்கிரஸ் ஆட்சி அங்கே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போல் ட்ராக்கர் அவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவில் சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.